சரி. ஒருவேளை கொடுத்திருந்தால் அவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். அவர்கள் அழுத்தம் கொடுத்தால் ஏன் பணி நியமன ஆணை கொடுக்க முடியவில்லை? இது போன்று இடி ஒரு வழக்கை இந்த கோணத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா பணம் கொடுக்க முடியாது. கோர்ட்டில் வழக்குகள் இருக்கு, அப்போ பணி ஆணை கொடுக்க முடியாது. இந்த வழக்குகள் முடிந்தவுடன் விரைவாக முதலமைச்சரை வைத்து அந்த 2500 பேருக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா அப்போ ஃப்ரிமா பேசின்னு சொல்லுவோம். எடுத்த உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற போது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற நிலை நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இந்த அடிப்படையில் இப்போ இடியும் அதை உறுதி செய்கிற வகையில் அவங்க ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க என்று சமூக வலைத்தளங்களில் விடுறாங்க. அந்த செய்திகள் பல பத்திரிகைகள்லேயும் வருது. இந்த இடத்துல தான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மோடஸ் ஆப்ரசண்டி அப்படிங்கிற நாம் ரொம்ப ஒரு முக்கியமாக எடுத்து பார்க்க வேண்டியது. எப்படின்னா, இந்த பணம் இதுவரை வேலை வாய்ப்புகளில் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் புது வகையாக ஹவாலா முறைப்படி இந்த பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான வாட்ஸ்அப் உரையாடல்கள் இருக்கிறது என்று இடி குற்றம் சாட்டுகிறது. இப்போ ஒவ்வொரு தொகை ஒவ்வொருவருக்கும் 35 லட்சத்திலிருந்து 25 லட்சம் இப்படி பல தொகைகளாக பேசப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பதவிக்கும். இதில் மிகப்பெரிய அபாயம் ஒன்று, மிகப்பெரிய ஊழல் நடந்திருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும், விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும். இது ஒரு பகுதி.